ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்டர் த நெக்சல் ஸ்டோரி ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுடிப்டோ சென். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்ட் ஷர்மா, இந்திரா திவாரி, விஜய் கிருஷ்ணா இவங்களெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஆஷ் ஷர்மா ஐபிஎஸ் நீரஜ் மாத்துரா நடிச்சிருக்கிறாரு. வாங்க இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா செமையான விஷுவல்ஸ் அண்டு சவுண்ட்ஸில் கொடுத்து கன்ஷாட்ஸோட டைட்டிலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சோல்ஜருக்கு நடுவில் சண்டை வருதுங்க. அதுக்கு நடுவில் ட்ரைபல் பீப்புள் மாட்டிக்கிறாங்க. இதில் நிறைய இன்டென்ஸான ட்ராமாவாக இருக்குது. இதில் ஷர்மா தான் டஃப்பான போலீஸ் ஆஃபீஸராக வர்றாங்க. அண்ட் இவங்க டீம் தான் மாவோயிஸ்ட்டை டீல் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே கோர்ட் ரூம் சீன்ஸும் வருது. இது வரைக்கும் ஓகே தான். அண்ட் ஹீரோவும் அவங்களுடைய டீமும் எப்படி மாவோயிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே சாங்ஸ் தான். இதில் ஒரு சாங் வரும், வந்தே வீரம். அதில் கேட்கும்போது நமக்கு ஒரு வார் சீனோட ஃபீல் வருங்க. இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் அண்டு கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப செமையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் தாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் செமையாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் கேரளா ஸ்டோரிஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி கதை தான். ஹீரோவோடைய பெர்ஃபார்மன்ஸில் அடிப்பொலி தான். ட்ரைபல் வில்லேஜ் சீன்ஸில் மாவோயிஸ்ட்டுக்கும் ஆர்மிக்கும் நடக்கக்கூடிய சண்டையை கொஞ்சம் இன்டென்ஸாக காமிக்கிறதுல கொஞ்சம் ஃப்ளவுஸ் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் இருக்குது. அவ்வளவுதாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். அதாவது ஹீரோ ஹோம் மினிஸ்டரை கான்ஃபரண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரைனிங் செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபல் மதர் அண்ட் சன் ஒன்றா சேர்றதுல நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணாமல் என்ன தேவையோ அதை மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கொஞ்சம் இடத்துல ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் நல்லாவே இருக்குங்க. இதில் வயலன்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த படம் ஒர்த் வாட்ச் மூவி தாங்க. அண்ட் இது ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.